பின்னாடி போயிட்டு கிழவிக்கு என் வயசு தான் ஆகுதான். ஷோ ஃபுல்லா நீங்க குழந்தைங்க பாக்குறாங்க. என் குழந்தைங்க இதையும் தானே பாப்பாங்க. உங்களுக்கு ஓகேவா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ரொம்ப பிடிக்கும் பாரு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அப்பவே. ஏன் கைப்புள்ள குரலி வித்த காட்டலாம் ஏமாந்துறாத. நீ வெளில போகும்போது பாரு எனக்கு ஒண்ணு வந்து கட்டி பிடிக்கணும்னு அதுதான் திரும்பி திரும்பி நான் பாத்துட்டு இருந்தேன். கண்டிப்பா பிளாஷ்பேக் போட்டே தீரணும். நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா. ஆனா உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன். அப்படியா? அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இதுக்கு தாங்க மாட்டேன். ஊக்கி எரிஞ்சிடுவேன். யாருன்னு தெரியாம இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 103வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்திக்கு வீடியோல நான் சொல்லாம விட்டது ஒண்ணு இருக்கு. என்னதான் ஹோஸ்ட் வந்து ஒரு மாரல் எத்திக்ஸே இல்லாம ஒரு பொண்ணே இன்னொரு பொண்ணை பார்த்து கிளவின்னு சொன்னதை கண்டுக்காம போனாலும் கனியத நேத்து சாண்ட்ரா கிட்ட மூஞ்சிக்கு நேரம் செருப்படி கொடுத்த மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க பின்னாடி போயிட்டு இந்த கிழவிக்கு என் வயசு தான் ஆகுதான் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து. ஆனா சேச்சி எப்படிப்பட்ட ஆளு? நடிப்பு அரக்கியாச்சே. தான் செஞ்ச தப்பு ஒருபோதும் தப்புன்னே ஒத்துக்காம அது தப்புன்னே தெரிஞ்சாலும் மன்னிப்புங்கிற வார்த்தையே வாயில வராத ஒரு திமிரா நடந்துப்பாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் பண்றாங்க. அது ஏன் அப்படி ஒரு கிளவின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டா, அது நான் வந்து ஒரு ஃப்ளோவுல சொல்லிட்டேன், அது ஒரு சுச்சுவேஷன்ல சொல்லிட்டேன், அதை இப்படி சொல்லிட்டேன், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நினைச்சு சொல்லிட்டேன், அது இதுன்னு சொல்றாங்களே தவிர நான் தப்பா சொல்லிட்டேங்கிற வார்த்தையே வாயில வரல. ஷோ ஃபுல்லா நீங்க குழந்தைங்க பாக்குறாங்க. என் குழந்தைங்க இதையும் தானே பாப்பாங்க. உங்களுக்கு ஓகேவா இது? ஆனா கனி நல்லா நாக்கப்புடுங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. நீங்க இந்த ஷோவுல எப்ப பார்த்தாலும் என் குழந்தைங்க பாக்குறாங்கலாம் பேசுவீங்களே, இதையும் தானே உங்க குழந்தைங்க பார்த்திருப்பாங்க. அப்போ உங்க குழந்தைக்கு நீங்க என்னத்த கத்து கொடுக்குறீங்க? இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு ஓகேவா? ஒரு அம்மா வந்து நம்மளோட அம்மா இப்படி ஒரு இன்னொரு பொண்ணை பார்த்து இப்படி சொல்றாங்களே நினைப்பாங்களே, அது உங்களுக்கு ஓகேவான்லாம் நல்லா கேட்டாங்க. இப்படி அம்மா இன்னொருத்தவங்களை இப்படி வந்து அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னு. ஆனா அப்பயுமே அது வந்து என் வார்த்தையில இருந்து ஒரு இம்பல்சிவா வந்த வேர்டு, அது வந்து ஒரு இதுல வந்த வேர்டு இப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க. வாயில இருந்து அது இம்பல்சிவா வந்து ஒரு வேர்டு. அது வந்து என்ன சொல்றது? இதுல வேற அதுக்கப்புறமா அதுக்காக அவங்க ரிக்ரெட் வேற பண்ணாங்களாம். சே, நம்ம அப்படி சொல்லிருக்க கூடாது அப்படின்னு நான் ரிக்ரெட் பண்ண அப்படின்றாங்க. என்னத்தை நீங்க ரிக்ரெட் பண்ணீங்க? அதுக்கப்புறம் எப்பயாவது வந்து என்கிட்ட பேசுனீங்களா, என்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிக்ரெட்னா அப்படி நான் ரிக்ரெட் பண்ணல, நான் வந்து எனக்கு நானே ரிக்ரெட் பண்ணிக்கிட்டேன். சே, இப்படி நம்ம சொல்லிட்டோமேன்னு. அதுக்கப்புறம் நான் அப்படி உங்களை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க பாத்திருப்பீங்களா? அப்படி ஏதாவது நீங்க பாத்தீங்களா? சொல்லியிருக்க மாட்டேன், அப்படிதான் நான் ரிக்ரெட் பண்ணேன் அப்படின்றாங்க. அதுக்கு அப்புறமே தான் சைக்கோன்னு பேசினாங்க, அந்த லேடின்னு பேசினாங்க, என்னென்னமோ பேசதான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நான் ரெக்ரெட் பண்ணேன். சீரியஸ்லி எப்போ ரெக்ரெட் பண்ணீங்க? அது முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மாதிரி எந்த வேர்டும் யூஸ் பண்ணேன். ஆனா ஒண்ணுங்க, என்னதான் நடிப்பு இறக்கி இப்படி எல்லாம் பேசினாலும் கனி நம்ம மனசார அளவுக்கு எல்லா கேள்வியும் கேட்டுட்டாங்க. நான் வந்து கிளவின்னு சொல்றீங்களே, நம்ம 2 பேரும் இப்போ ஒரே ஏஜ் தான். நான் சொன்னது, நான் வந்து இப்போ ஒரு பெரிய பொம்பளை ஒரு கிளடி ஏஜ்ல இருக்கேன், நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைன்னு கூட நான் சொல்லல. இப்போ வந்து சுபிக்ஷா வந்து சொல்றா, அக்கா உங்களை பார்த்து எனக்கு பயந்துட்டேன், பயமாயிருச்சு, பேசுறதுக்கு பயம். சொன்னா பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஒரே ஏஜ்ல தான் இருக்கோம், அதுக்குத்தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. நிஜமாவே ஒரு வேலை உங்களுக்கு ஒரு 20 வயசு, எனக்கு ஒரு 40 வயசு அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா சாண்ட்ராவோட கேரக்டர்லாம் எவ்வளவு சீப்பா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவளை கேஷல வந்து, இப்ப நான் என்ன சொன்னது உங்களுக்கு அது ஹேர்ட் ஆயிருச்சா அப்படின்றாங்க. ஆமாங்க, எனக்கு ஹேர்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல நான் அப்படி கேட்கல, உங்களுக்கு சோசியல் மீடியால இதாச்சான்னு கேக்குறாங்க. இது என்ன கேள்வி? இவங்களுக்கு ஹேர்ட் ஆச்சா இல்லையான்றதை தாண்டி சோசியல் மீடியாலலாம் ஆகணும்னு என்ன இருக்கு? உங்களுக்கு அது ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுச்சு? இட் வாஸ் ஹர்ட்டிங். ஒருத்தவங்க இந்த மாதிரி சொல்லல. நான் என்ன சொல்றேன், அது எப்படி அவ்வளவு தெனாவிட்டா இவங்க கிளவி இதெல்லாம் சொல்லி பேசுவாங்களாம்? அது சோசியல் மீடியால இவங்களுக்கு பிரச்சனை ஆனாதான் இவங்க போய் கேட்கணுமா? ஏன் அவங்களுக்கு பிடிக்கலன்னு அதை கேட்க கூடாதா? நான் அதை பேசினதுனால வேற ஏதாவது சோசியல் மீடியால அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு? காணி நல்லா இது நம்ம செருப்படி கொடுத்த மாதிரி கேட்டாங்க. சோசியல் மீடியால கேட்கறாங்க இல்ல திட்டுறாங்க, அதுக்காக நான் கேட்கல. எனக்கு அது முதல்ல பிடிக்கல, நான் அதுக்காக கேட்கிறேன். ஏன் அங்கெல்லாம் பேசினாதான் கேட்கணுமான்னு கேட்டாங்க. அவ்வளவு தூரம் அவங்க ஹேர்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க. அப்பயுமே நான் சாரிங்க, தெரியாம ஏதோ ஒரு இடத்துல சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்கன்ற வார்த்தையே வாயில வரலைங்க கடைசி வரைக்கும். ஆல்ரெடி குழந்தைங்களை யூஸ் பண்ணி ஒரு கேவலமான ஒரு கேம் ஆடினப்ப ஏன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதை நான் பொய்யா கேட்டேன், சும்மா கேட்டேன்னு சொன்னாலு என்னங்க, எனக்கு பிரச்சனையே வரணும், எனக்கு அது பிடிக்கல, ஏன் பிரச்சனை வரணும்ன்றது கிடையாது. இல்ல நீங்க சாண்ட்ரா அதுக்கு மன்னிப்பு கேட்கறத தவிர அதை எப்படியெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அப்படிலாம் பேசுறாங்க. அது ஒரு சுச்சுவேஷன்ல பேசிட்டேன், அது ஒரு நான் ஒரு லூஸ் டாக் விடுவோம்ல, அப்படி நான் ஒரு லூஸ் டாக்கா தான் விட்டுட்டேன். இவங்க என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் இவங்க இஷ்டத்துக்கு வாயில லூஸ் டாக் வந்துச்சுன்னா இஷ்டத்துக்கு பேசுவாங்களா?
அப்ப இவங்களை பத்தி கண்டதையும் லூஸ் டாக் விட்டா இவங்க ஏத்துப்பாங்களா? ஓகே, அவங்க லூஸ் டாக் தானப்பா விட்டாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் யாரையுமே அந்த மாதிரி எதுவுமே பேசல. லூஸ் டாக் தான் அது. எனக்கே தெரியாம வந்துரு வார்த்தை. கணின் எல்லாம் மூஞ்சில் அடிச்சாப்பிள்ளையா தான் கேட்டாங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த கெலடின்னு சொன்னது உண்மையிலேயே வயசானவங்களை சொல்றதே தப்பு, அப்படி நான் உங்களை விட வயசானவங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்க அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அப்படி ஒருத்தங்களை டிகிரேட் பண்ற அளவுக்கு அந்த மைண்ட் செட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு நீங்க வந்து சண்டை போடுற மாதிரி வந்துச்சு, எனக்கு வந்து இந்த சண்டை போடுறதே பிடிக்காது அப்படின்றாங்க. கனி நல்லா கேட்டாங்க. இங்க பாருங்க, பின்னாடி போய் இப்படி கீழ்த்தரமா பேசுறதுக்கு நீங்க நேரடியா சண்டை போட்டுட்டீங்கன்னா கூட அது சல்யூட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு நீங்க அப்படி நினைச்சு சொல்லிக்கலாம். எங்க இருந்து அந்த மைண்ட் செட் வந்துச்சு? கரெக்ட் தானங்க. சாண்ட்ராவுக்கு எதையுமே நேரடியா பேசவே மாட்டாங்க, ஏன்னா தைரியமும் கிடையாது, துப்பும் கிடையாது. ஆனா பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு கேவலமா கீழ்த்தரமா பேசுவாங்க. எனக்கு வந்து நீங்க சண்டை போட வர மாதிரி தெரிஞ்சது. இந்த இடத்துல எனக்கு உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணணும். இதை வேற அவங்க ஒரு குட் குவாலிட்டியா வேற நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சண்டை போடுறது பிடிக்காது, ஆனா பின்னாடி போய் நல்லா எனக்கு புரணி பேசுறதுக்கும் நல்லா அடுத்தவங்களை பத்தி கேவலமா பேசுறதுக்கு மட்டும் வரும். இப்படி போய் பின்னாடி பண்றதை விட நீங்க சண்டை போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இதை சொல்லிட்டு இருக்கும்போதே கனி ஒண்ணு சொன்னாங்க, நீங்க அண்ணன் தம்பியோட பிறந்திருக்கீங்க, ஒரு அக்கா தம்பி உணர்வை பத்தி மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க என்ன எஃப்ஜேவையும் இப்படி பேசிட்டீங்க, பிரஜின் திவ்யாவையும் அப்படி பேசிட்டீங்கன்னு சொல்ல, அப்படி கிடையாது. நீங்க வந்து இந்த திவ்யா பிரஜினை பத்தி நான் தப்பா பேசுனேன்னு நீங்க சொல்லாதீங்க. அவங்கள பத்தி நான் தப்பா பேசல, அது வியானா வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டது. சொல்ல போனா நான் எந்த இடத்துல அவளை பத்தி தப்பா பேசல, ஐபக டாஸ்க்ல நான் தான் அவளுக்கு போய் கொடுக்க சொன்னேன் அப்படின்றாங்க. திவ்யா ரிலேஷன்ஷிப் நான் புரிஞ்சுக்கலன்றதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அதெல்லாம் வந்து தப்பு. ஆனா இதே வாய் தான் ஐபக டாஸ்க்ல ஐஸ்கிரீம் கொடுத்தது இவங்களே சொல்லிட்டு பார்வதி கிட்ட போய், என் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறான்னு அதை வெளியில பாக்குற மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு பேசுனது இவங்க தான். அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது, அது ஏன்னா ட்விஸ்ட் பண்ணது. ஆனா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் சாண்ட்ரா செஞ்ச பல விஷயம், கோடிக்கணக்கான விஷயம் இருக்குன்னு வைங்களேன், அது அத்தனையும் இந்த 3 நாள்ல ஒட்டு மொத்தமா வந்து பேச்சப் ஒர்க் பண்ணிட்டு போறலான்னு வந்திருக்காங்க போல் இருக்கு. அவருக்கு எனக்கு அந்த இருந்த ஒரு மனஸ்தாபம், ஒரு வருத்தம் என்னன்னா, எனக்கு துண்டிக்கணும்னு கொடுத்துட்டு அவருக்கு வந்து நீடிக்கணும்னு கொடுத்ததான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவர் வந்து அவர் தங்கச்சி வேணும்னு கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட போய் பேசலாமா வேணாமாங்கிற மாதிரி நான் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். மற்றபடி எனக்கு அவ மேலாம் எந்த வருத்தமும் கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பாத்ரூம்ல வச்சு வியானாட்ட சொன்னது கூட இங்க ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் வந்து அவர் கேட்கவே இல்லையே. அப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கேட்காம இருந்தா வெளியில பார்க்கும்போது எப்படி நினைச்சுப்பாங்க, தப்பா நினைச்சுப்பாங்களே, இதையெல்லாம் தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. எனக்கு அவ வந்து கூட எப்பவுமே இருக்கணும்ன்றது. அதாவது இதை பத்தி தான் அவங்க சொன்னாங்க அப்படிங்கறது உண்மைன்னா, அவர் எவிக்ட் ஆகும்போது நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க, அது நீ வெளியே போனாதான் உனக்கு தெரியும், நீ அதனாலதான் எவிக்ட் ஆயிருக்கன்னா எதுக்கு சொல்லணும்? ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனாலயே ஒருத்தங்க எவிக்ட் ஆயிருவாங்களா என்ன? அது இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியது அளவுக்கு அவசியம் இருக்கா என்ன? எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்களே. சுபிக்ஷாவுக்கு எனக்கு ஒரு விஷயம் இங்க நடந்ததுல அந்த ஒரு விஷயத்த கேட்க 3 விஷயங்கள் அவர் கேட்கல. அது அந்த ஒரு இடத்துலயோ இல்ல வியானா கிட்டே மட்டுமே பேசல, பல இடங்கள்ல பேசியாச்சு, புருஷன்கிட்ட நேரடியா பேசியாச்சு, பார்வதி கிட்ட பேசியாச்சு. இதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா என்னத்த பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இந்த ஷோல அவர் வந்து நியாயமா இருக்கணும்ல, வெளியில பாக்குறவங்க எப்படி நினைச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் இதை விடுங்க, இதையாவது கனி நேருக்கு நேரம் எல்லாம் பேசிட்டாங்க. அடுத்து இன்னைக்கு காலையில இன்னொரு ஒரு நாடகம், கேமரால தனியா போய் நின்றுகிட்டு பார்வதிக்கு கமருதனுக்காக கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. பாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு, உண்மையிலேயே நான் உன்னை ஒரு சிஸ்டர் மாதிரி நினைச்சேன், அன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்பயே, அதுலயும் நான் ஏதாவது பேசினா உங்களுக்கு ஏதாவது தப்பாயிடுமோன்னு தான் நான் பயந்தேன் அப்படின்றாங்க. அதுவும் நான் வெளியே போனதுக்கு அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க 2 பேருக்கு கஷ்டமா இருந்தது, ஒரு வேனிஷ் மோட்ல இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுன்னு அழுகுறாங்க. ரொம்ப பிடிக்கும் பாரு, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அப்பவே. எங்க எப்படிங்க ஒரு மனுஷியால இப்படிலாம் நம்ம நடிக்க முடியுது? ஆஸ்கார் நாயகி நடிப்பு இறக்கி சான்றாங்கிறது கரெக்டா ப்ரூவ் பண்றாங்களே. அன்னைக்கு அவ்வளவு தூரம் நாடகம் போட்டு நடிச்சு போட்டு செவனேன்னு சோர்திங்க வந்த மனுஷனை கிச்சன்ல பார்த்து அலறிக்கிட்டு, கடைசியில போகும்போது மன்னிப்பு கேட்கற காலில் விழுகும்போது கூட அலறிக்கிட்டு பயந்து நடிக்கிட்டு, இப்ப அதெல்லாமே நான் ஏதாவது உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு அது தப்பாயிடுமோன்னு தான் நான் பயந்தேன், மற்றபடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க போனதுல எனக்கு ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. நான் சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது தப்பாயிடுமா எனக்கு பயமா இருந்தது. அடுத்து வேற நீங்க இங்க பயங்கரமான கனவுகளோட ட்ரீம்ஸோட வந்திருப்பீங்க, நீங்க 2 பேரும் சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் வெளியே போய் வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எல்லாம் இங்க எல்லாமே ஃபேக் தான். மேடம் வெளியே போய் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஹோல் சினாரியாவும் இவங்களுக்கு ஆப்போசிட்டா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. வெளியில போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ஏதோ வேனிஷ் மோட்ல இருக்காங்க. இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம கீழே விழுந்து நமக்கு அப்படி ஒரு பேனிக் அட்டாக் ஆகி நமக்கு பெரிய சப்போர்ட் வந்துருச்சு, எல்லாம் இது பண்ணிட்டாங்கன்னு. அது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் நடந்தது ஃபுல்லாமே பேக் ஃபயர், அத்தனையும் நடிப்புங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு.
இப்போ உடனே வந்து அதை பேட்ச் ஒர்க் பண்றாங்களா, அதை அப்படியே சரி பண்ண ட்ரை பண்றாங்களா, மன்னிப்பு கேட்கறாங்களாம். உங்களுக்கு காணும் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது எனக்கு அப்பவும் மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. சீரியஸா சொல்றேங்க, கிறிஸ்டபரை விட ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்காங்க இவங்க. கிறிஸ்டபரை பார்த்து பயம் வர்றதை விட இவங்களை பார்த்தாதான் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. எப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னே தெரியலையே. இந்த வீட்டுல நான் உங்களை 2 பேரையும் பயங்கரமா மிஸ் பண்றேன். உங்க கூட இருந்த ஃபன் மூமெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு பேட்சப் ஒர்க்கும் இருக்கு. இந்த 2க்கு முடிச்சாச்சா, அடுத்து திவ்யா விஷயம், அதுவும் இன்னைக்கு எபிசோட்ல நடந்திருக்கு. அதை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீ வெளில போகும்போது பாரு எனக்கு ஒண்ணு வந்து கட்டி பிடிக்கணும், அதுதான் திரும்பி திரும்பி நான் பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பா பிளாஷ்பேக் போட்டே தீரணும். நெக்ஸ்ட் இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போயிடலாங்க. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்டிங்லயே காலங்காத்தால தூங்கி எதிர்ச்சதும் கலையரசனும் திவாகரும் படுத்து கிடந்தாங்க பெட்ல. அப்ப வினோத் அங்க வந்து, என்ன கலை ஹாப்பி மாட்டு பொங்கல் அப்படின்ட்டு போறாரு. கலையரசன் சிரிக்கிறாரு. திரும்ப வெளியே போயிட்டோம், என்ன கலை சீக்கிரமா மாட்ட குளிப்பாட்டி கூட்டிட்டு வா கோயிலுக்கு போலாம், வெளியே கோயில் செட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்கன்றாரு. அங்க போனதும் பிரவீன், மாடு ரொம்ப முரண்டு பிடிக்குது அப்படிங்கிறாரு. சீக்கிரம் குளிப்பாட்டி வாங்க. மறுபடியும் வினோத் கலையரசன் கிட்ட ரிப்பன்லாம் வச்சிருக்கியா கலை அப்படின்னு கேட்கிறாரு. அப்பவே பிரவீன் சொல்றாப்ல, ஏய் வேணாண்டா, அப்புறம் அந்த ஆள் எந்திரிச்சு வந்துருவான், காலங்காத்தாலே மூட கெடுத்து விட்டுருவான் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்குள்ளே அங்க இருந்துகிட்டே, டேய் பண்ணிவாயா வினோத் அப்படின்ட்டாப்ல. வினோத் கடுப்பாயிட்டாரு. டேய் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை, நான் வேற பேசிக்கிட்டு இருக்கேன், நானும் பல்ல கடிக்கிறாரு கடுப்புல. நெக்ஸ்ட் இப்ப வினோத் பல்ல கடிச்ச உடனே அங்க இருந்துகிட்டு சட்டையும் போடாம ஒண்ணும் போடாம பெரிய ரவுடி மாதிரி சண்டை போடுறதுக்காக எந்திரிச்சு வர்றாங்க. நீ ஆம்பளையா இருந்தா என்கிட்ட சண்டை கவடா பாக்கலாம், நீ ஆம்பளையா இருந்தா ஒரு நாள் என்கிட்ட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிரு பாப்போம் வா அப்படின்னு வர்றான். புரியலங்க, நேத்துல இருந்து பாக்குறேன் பிரவீனுக்கிட்டையும் சரி இப்பயும் சரி ஆம்பளையா இருந்தா வா பாக்கலாம், ஆம்பளையா இருந்தா வா பாக்கலாம்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் வெளியில பேசினா அவங்க சும்மா விட்டுருவாங்களா? பெரிய ரவுடி நினைப்பா அவனுக்கு. ரெவென்யூ கேக்குறாப்ல, எங்க கூப்பிடுற, சண்டையை கூப்பிடுறியா, என்ன கை சண்டை கூப்பிடுறியா, மல்லுக்கட்டு கூப்பிடுறியா அப்படின்னு கேட்டா, ஆமா என்ன பத்தி எதுக்கு நீ தேவையில்லாம பேசுற அப்படின்னு கேக்குறான். வினோத் சொல்றாப்ல, டேய் நான் உன்கிட்ட பேசணும்னா இல்ல உன் பேரை சொன்னா, நான் கலையரசன் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இங்க வரு தாங்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டாங்க. அங்க எல்லாருமே வந்து ஐயா போங்கயா போங்கயான்னு பிரிச்சு விடுறாங்க. வினோத்துமே இந்த ஆளுகிட்ட எதுக்குடான்னு சொல்லிட்டு தள்ளி போறாப்ல அங்க இருந்து. அப்பயுமே வந்து திருப்பியும் சொல்றேன், ஒரு அடிக்கு தாங்க மாட்டா அப்படின்னு ஹீரோயிசம் பண்றாப்ல. அப்படியா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிச்சன் டேபிள்ல டங்குன்னு குத்துறான். ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன் அப்படியா. அடுத்து அப்படியே கைய நல்லா முறிச்சுக்கிட்டு வினோத்தோட மூஞ்சிக்கு நேரா போறான். ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன், ஆளு தெரியாம மோதிக்கு தர்ற நீனு, தூக்கி எரிஞ்சிரும் பாத்துக்க அப்படிங்கிறான். என்ன பிக் பாஸ் இதெல்லாம், ஒரு ரவுடியா உள்ள விட்டுருப்பீங்க போல் இருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பே இல்ல போலயே. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஒருத்தன் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் எப்படி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு தாங்க மாட்டேன், தூக்கி எரிஞ்சிருவேன், யாரும் தெரியாம இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அங்க எல்லாருமே வந்து அதை களைச்சு விட்டுட்டாங்க. ஆனா அங்க யாருமே திவாகர் என்னதான் ஹீரோயிசமா ரவுடிசமா மாஸ் டைலாக் எல்லாம் பேசினாலும் அங்க பூரா பேர் சிரிக்கிறாங்க, கலாய்க்கிறாங்க. ஆளு யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எரிஞ்சிடறான் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ஆளு பேசினா. அடுத்து வெளியே போய் வினோத் ஆதிரி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. அங்கேயும் திவ்யா வந்து சொல்றாங்க, வினோத் அண்ணா உங்களை வந்து சிங்கிள்ஸ் கூப்பிட்டா பரவாயில்ல, செவனேன்னு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டவர்கிட்ட போய் ஏய் ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. உங்களை சிங்கிள்ஸ்க்கு கூப்பிட்டா பரவாயில்ல. சீரியஸ்லி சொல்றேன், இந்த ஆளு பண்றதெல்லாம் இப்படி சிரிச்சு சிரிச்சு விட்டுக்கிட்டே போறதுனாலதான் அந்த ஆளு இந்த அளவுக்கு ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லா பொம்பளை விஷயம் எல்லாத்துலயுமே இவரெல்லாம் ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டிய ஆளு, இல்லன்னா ஜெயில தூக்கி போட வேண்டிய ஆளு, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. வந்து என்னப்பா நீ எல்லாம் தாங்க மாட்டே. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டுல நடந்த சண்டைகள் எல்லாம் வச்சு ஒரு குறும்படம் ஒண்ணு போட்டாங்க. அந்த குறும்படத்தை பார்க்கும்போது இந்த தர்பூசணின்னு ஒரு சண்டை இழுத்துட்டாங்க. திவாகருக்கு ரம்யாவுக்கு நடந்த ஒரு சண்டை வந்துச்சா, அதை பார்த்துட்டு வினோத் நல்லா போடு பலாருன்னு அப்படின்ட்டாப்லையா. உடனே வந்துட்டு செருப்பால் அடிப்பேன் வினோத் அப்படிங்கிறான். வினோத் கடுப்பாயிட்டாப்லையோ பாயாங்கிட்டே தூணு சொல்லி துப்பி விட்டாப்ல. உடனே பதிலுக்கு எச்சியோட தூணு துப்பிட்டானா. அப்ப இந்த ஆளு சும்மா அமைதியா இருக்கியான்னு தடுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனை மேல பட்டுருச்சு. ஏ என்னையா பண்ற அப்படின்னு கேட்டா, ஏ நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ற, அவன் பேசுறத பாக்கலான்னு கத்துறான். கடைசியா இந்த சீசனே முடிய போற டைம்ல இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. டெய்லி ஏதாவது ஒரு சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கான் எல்லாரும் கூடயும். இந்த 3 நாள்ல எதுவும் அமாவாசை எதுவும் நெருங்கிருச்சா என்ன எனக்கு தெரியலையே. நெக்ஸ்ட் குறும்படம் முடிஞ்சதுமே பிரஜனை முன்னாடி போயிட்டு இதை அட்ரஸ் பண்றாப்ல. இங்க பாரு, நாம இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நம்ம கிளம்பிடுவோம், அவங்க 4 பேரை இது பண்றதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கோம்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க நம்ம வந்து என்ன பேர், கெட்ட பேரோ நல்ல பேரோ, இங்க இருந்து என்ன எடுத்துட்டு போறோமோ அதுதான் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதை நீ 2 பேர்கிட்டையும் சொல்லு, என்கிட்ட எதுக்கு சொல்ற அப்படின்னு கேக்குறான். என்கிட்ட எதுக்கு சொல்றேன்னா, யாரு சண்டை போட்டா அப்படின்னு கேட்டா, யாரு நானா சண்டை போட்டேன்னு கத்துனா பாருங்க, அப்ப எதுக்கா துப்புன அப்படின்னு சொல்லி கத்திட்டாப்ல பிரச்சனை. உடனே அவர் தான் ஃபர்ஸ்ட் துப்புனாரு. நீ பாத்தியா இல்லையான்னு சொல்லி எகிரிக்கிட்டு போறேன். அவர் தான் துப்புனாரு, நீ பாத்தியா இல்லையான்னு சொல்றேன். இங்க 2 பேர் மேலயுமே தான் தப்பு இருக்கு. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் துப்புனது இப்ப வினோத் தான். கலாய்க்கிறது கிண்டல் பண்றது வேற, கலாய்க்கிறது கிண்டல் பண்றதெல்லாம் வேற. அவரே ரொம்ப சீப்பா அந்த மாதிரி துப்புனது வந்து ரொம்ப கேவலமா தான் இருந்தது. அதை சொல்லையா வேணும்? 1 பண்ணா இவன் 9 மடங்கா பண்ணுவேன். அவர் சும்மா துப்புனதுக்கு இவன் எச்சியோட துப்பிட்டான். நெக்ஸ்ட் இப்ப பிரஜினு கிட்ட இவன் எகிரிட்டு போறத பார்த்ததுமே வினோத் வந்துட்டாப்ல, யோ நீ அங்கிட்டு போங்கிட்டு அப்படின்னு சொல்லி திவாகரை பிடிச்சி சோஃபால தள்ளி விட்டுட்டு, ஆனா நீங்க போங்கன்னு சொல்லி பிரஜின் அங்கிட்டு கூட்டிட்டு போறாப்ல. அப்பயுமே இவன் கத்திக்கிட்டே இருந்தான் பாருங்க. பிரஜின் திரும்ப வந்துட்டாப்ல, பேசுனா பேசதான் செய்யணும், நீ எதுக்கு துப்புற அப்படின்னு கேட்டா அவர் என்ன துப்புனாரு, நான் பதிலுக்கு துப்புனேன்னு சொன்னா பாருங்க. வினோத் வந்துட்டாப்ல, நோ ஒரு ஆப்பிள கொடுத்தாலே வந்துருவானா, இத போய் ஒரு பெரிய மேட்டரா பேசிட்டு இருக்கிறவரு வான்னு சொல்லி ஒட்டு மொத்தமா முடிச்சு விட்டாப்ல. நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து திவ்யாவை கூப்பிட்டு வச்சு அந்த மேட்டரை பேட்சப் பண்ணது. அதாவது இந்த மேட்டரை இங்கேயே நம்ம பேசி ஆகணும், இல்லைன்னா தப்பாயிடும், வேற வழியில நம்ம இங்கதான் பேசாகணும்னு பிரஜின் சொல்றாரு. அதுக்கு சாண்ட்ராவும் ஆமாமா அவ அங்க சும்மா தான் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு, இப்ப கூப்பிட்டு வச்சு பேசுவோன்னு கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க. அன்னைக்கு உங்ககிட்ட வியானா வந்து இந்த பொசசிவா இருந்தாங்க, பாத்ரூம்ல வச்சு இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு உங்ககிட்ட ஒண்ணு சொன்னால, ஆனா உள்ள உண்மையிலேயே அக்கா என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இப்ப அக்காவே சொல்லுவாங்க, நீ அவங்க கிட்டே கேளு அப்படின்னு சொல்லி இவர் சாண்ட்ராவுக்கு ஒரு பாஸ் கொடுக்க அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன உள்ள பேசுனதுன்னு கனியும் வந்து பேசுனேன். அந்த விஷயம் இருக்கே, அந்த விஷயம் அத கனியுமே என்கிட்ட வந்து பேசினாங்க. அவங்கள இந்த டெலிகாஸ்ட்ல பார்த்ததை வச்சு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அவ சொல்றால, நான் உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்புமே வந்து நான் தப்பா நினைச்சேன் அப்படின்னு, ஆனா அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லல அப்படின்றாங்க. உடனே திவ்யா கேக்குறாங்க, அப்படியா சொல்லலையா, அப்ப இருங்க அவளையே கூப்பிட்டு கேட்டுருவோம், ஒன்னா வச்சு பேசிடுவோம் அப்படின்னு சொன்னா உடனே சாண்ட்ராவுக்கு பதட்டமாச்சு. இரு முதல்ல நான் சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா ஒன்னா கூப்பிட்டு வச்சு பேசினா குட்டு வெளிப்பட்டுரும், அவங்க சொன்னது உண்மைதாங்கிறது ப்ரூவ் ஆயிடும். எந்த விஷயம் பேசல. சாண்ட்ரா எப்பயுமே தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நேரடியா டீல் பண்றதே கிடையாது, சுத்தி வளைச்சு பின்பக்கமா தானே பண்றது. அதே தான் இப்பயும் ட்ரை பண்றாங்க. முதல்ல நான் சொல்றேன், அங்க பேசுனது உண்மை, பார்வதி கிட்டையும் பேசுனது உண்மை, புருஷன் கிட்டையுமே வந்து நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, நீ வெளியே போனதுக்கு காரணமே வேற அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து எப்படி பேசுறாங்க பாருங்க. எப்பா எனக்கு புரியலங்க, 90 நாளா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப 3 நாள்ல வந்து என்ன செஞ்சு எதை சரி பண்ணிடலாம்னு நினைச்சு வந்திருக்காங்கன்னு தான் தெரியல. சாண்ட்ரா வரட்டும் கிளியர் பண்ணலாம் சொன்ன பத்தியா, அம்மா பேசினா வாமாண்ட சொல். நெக்ஸ்ட் இதை பேசிட்டு இருக்கும் போதே சாண்டி மாஸ்டர் வந்துட்டாப்ல. வந்ததுமே பிக் பாஸ் வினோத்தை கூப்பிட்டு போய் உள்ள இருந்து ஒரு சேரை கொண்டு வந்து இந்த நடுவுல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு போட்டு ஒருத்தர் நிக்கிறாப்லயே அவரை மேலே ஏறி நிக்க சொல்லுங்கன்னு சொல்லி, இனிமே வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இங்க வந்து என்னைய பார்த்து பேசிட்டு தான் போவேன்னு சொல்லி 10 தோப்புக்காரரை போடுங்கன்னு சொல்றாப்ல. உண்மையிலேயே சாண்டி பிக் பாஸோட காம்போங்கிறது ஒரு வேற மாதிரி காம்போ தான். 2 பேரும் மாத்தி பொசசிவாலாம் ஆயிக்கிறாங்க. கருப்பு கோட்டை மேலே ஏறி நிக்க சொல்லுங்க, இனிமே வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன பார்த்துட்டு போகணும். நெக்ஸ்ட் உள்ள போய் எல்லாரையும் உட்கார வச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பயுமே இடையில 2-3 தடவை திவாகர் குறுக்க வந்து பேசினாப்ல, இங்க வர வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க வினோத் வந்து நல்லா இருக்குது வெளியில, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னாரா. உடனே சாண்டி எல்லாம் சரி, அந்த பெட்டி எடுக்கிற ஐடியா யார் உனக்கு கொடுத்தது, சரி இதெல்லாம் இங்க பேச முடியாது, நீ வெளியில உங்ககிட்ட நல்லா வச்சு கேட்கற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே திவாகர் உள்ள வந்துட்டாப்ல, சார் 3 நாளா மாஸ்டர் பிளான் போட்டு எடுத்திருக்காரு சார் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்குன்னு சரியா சொல்லி கட் பண்ணி விட்டாப்ல. ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி ஒன்று சொன்னேன். நெக்ஸ்ட் எல்லாரும் பேசி முடிச்சதுமே சும்மா விளையாட்டுக்கு சரி உங்களுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுன்னு சொல்லுங்க அப்படின்னாப்லையா. உடனே டக்குனு திவாகர் எந்திரிச்சுட்டாரு, சும்மா சொன்னேன் உட்காரு, உடனே வந்துருவியே, வந்துட்டு எனக்கு வினோத்தை தான் பிடிக்காதுன்னு சொல்லுவேன் அப்படித்தானே அப்படிங்கிறாரு. சும்மா கேட்டேன், அதெல்லாம் கையில எல்லாம் உட்காருங்க சொல்லிட்டு, சார் நான் வந்துட்டு காணாம சொல்றேன் சார். அடுத்து அவருமே சொல்றாரு, உங்க 2 பேரோட காம்போ உண்மையிலேயே நல்லா இருந்துச்சியா, வெளியில நாங்கெல்லாம் ரசிச்சோம், ஆனா அதை நீங்க 2 பேருமே குச்சியை விட்டு கெடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறாரு. உண்மையாலுமே உங்க 2 பேர் பேர் வந்து அவ்வளவு ரசிச்சோம் நாங்க, நீங்களே குச்சி விட்டாடி இது பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கவின் வந்தாப்ல. வந்ததுமே உள்ள வினோத்தை பார்த்து கட்டி பிடிச்சி சூப்பரா இருந்ததுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரா. உடனே பிக் பாஸ் வந்து ஒரு கவுண்டரை போடுறாப்ல, 2 பொட்டியும் பேசிக்கிட்டு பாத்தீங்களா அப்படின்னு. அப்போ உடனே கவின் சொல்றாரு, ஐயா ஆமையா, எப்பயுமே நான் ட்விட்டர் பக்கம் போனேன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு பார்த்தா ஃபுல்லா டிராபிக், என்னைய போட்டு எல்லாத்துலயும் டேக் பண்றானுங்க, என்னைய போட்டு அடிக்கிறானுங்க, நீதான் ஆரம்பிச்சு விட்டது சொல்றாப்ல. 2 பொட்டியும் பேசிக்கிட்டு பாத்தியா. நெக்ஸ்ட் கவினுமே திவாகர் வினோத்தோட காம்போ பத்தி சொல்றாப்ல, உங்களோட 2 பேரோட காம்போ சூப்பரா இருக்குதுங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரி என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலுமே நீங்களே கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கனாலே அது சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிறாரு. எல்லாருமே சொல்றாங்க, நாங்களும் அதை தாங்க சொன்னோம்,
ஆனா இப்ப கூட கொஞ்சம் முன்னாடி சண்டையை தாங்க போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. உடனே திவார் வந்து சார் அவர் தான் சார் அவரை கலாச்சாரம் ஆரம்பிச்சாரு பாருங்க. உடனே சாண்டி மாஸ்டர் உள்ள வந்துட்டாப்ல. செம்ம சார் சூப்பர் சார் நீங்க செம்ம சார் இப்பதானே உன்னை பேசாதன்னு சொன்னேன் கம்முனு அப்படின்ட்டாப்ல. இந்த கிவ் அண்ட் டேக் தானே சார். அவரை கலாச்சாரம் சூப்பர் சார். அதாவது நான் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியை நீ உள்ள கொண்டு வந்துடாத உன்னை நான் பேசவே விட மாட்டேன்னு முடிவுல இருக்காரு போல. நெக்ஸ்ட் கவின் வந்து ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றாப்ல நீங்க ஒரு 6 சீசனுக்கு முன்னாடி வந்திருக்கணும் சார் அப்படின்னா உடனே அப்படியே ஹாப்பியா சிரிச்சாரு பாருங்க. அதுக்கு சாண்டி மாஸ்டர் வந்து அப்பா அந்த சிரிப்பை பாருங்கப்பா அந்த சிரிப்பு தான் இவருக்கு நல்ல ஒரு இன்னசென்ட்டான ஒரு சிரிப்பு. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி உள்ள இவ்ளோ இருக்கு அப்படிங்கிறாரு. சிரிப்பு தான்ப்பா இன்னசென்ட்டான ஒரு சிரிப்பு ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு இருக்குது. மாஸ்டர் தர்பூசணியை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்திருப்பாரு போல் இருக்கு. நல்ல வேலை நீ அந்த சீசன்ல வரல அப்படின்னு சொல்றாப்ல. உடனே அதுக்கு சார் வந்திருந்தேன்னு வைங்க நம்ம 2 பேரோட காம்போ சூப்பரா செட் ஆயிருக்குனாரு பாருங்க. ஆமா எக்ஸ்ட்ராடினரியா செட் ஆயிருந்திருக்கும். ஒண்ணு சீக்கிரமா நான் வெளியே போயிருப்பேன் இல்ல நீ வெளியே போயிருப்பேன்றாரு. சீசன் 3 வந்தா நம்ம காம்போ செட் ஆயிருக்கும். ஐயோ எக்ஸ்ட்ரானியா செட் ஆயிரும். தர்பூசணிக்கெல்லாம் எவன் கூடயுமே செட் ஆகாது. அந்த ஆளு ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்றவங்களோட அப்படி இல்லைன்னா அந்த ஆளு தற்பெருமை பேசி என்ன பேசினாலும் ஆமா கரெக்ட்னு சொல்றவங்களோட தான் செட் ஆகும். அதுக்கு ஏத்த ஆளு பார்வதியும் கலையரசனும் தான். இன்னும் நான் வெளியே போயிருப்பேன் சீக்கிரமா நீங்க வெளியே போயிருப்பீங்க. நெக்ஸ்ட் கவினு சாண்டியும் சேர்ந்து ஒரு படம் ஒன்று நடிக்க போறாங்களா. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஏதாவது விளையாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கார்டனுக்கு போனாங்க. அங்கேயும் போய் இந்த தர்பூசணி வினோத்தை வெறுப்பேத்தி விட்டான். சம்பந்தமே இல்லாம வினோத்தை பார்த்து கேக்க பக்கன்னு சிரிச்சுட்டு அவரை மூஞ்சில குத்த போற மாதிரி கையை வாங்கிட்டு போறான். அதுல அவர் வெறுப்பாயிட்டு அங்கிட்டு போறாப்ல. அடுத்தத கேம் ஸ்டார்ட் பண்ணாங்களா. இப்ப கவினு சாண்டி ஒரு கெஸ்டா வந்திருக்கிறதுனாலயே சும்மா அவங்க எது சொன்னாலும் வேணும்னே சிரிச்சுட்டு எல்லாரும் அவுட் ஆயிட்டே போனாங்க. ஆனா அந்த விக்ரம் மட்டும் நான் ஒரு நேர்மையானவன் கடமை தவறாதவன் சொல்லிட்டு ஆடாம அசையாம அப்படியே நிக்கிறாப்ல. கண்ணை கூட சிமிட்ட மாட்டாரு. கண்ணீர் வருது கண்ணுல. எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. சாண்டி மாஸ்டர் வந்து சொல்லிட்டாப்ல எப்ப அவரோட கடமை உணர்ச்சியை நம்ம பாராட்டலாம்ப்பா விட்டுருங்க அப்படின்ட்டாரு. பிக் பாஸ் வந்து சாண்டி அவர் அப்படியே வேணா நிக்கட்டும் நாம வேணா பாட்டு போடுறேன் டான்ஸ் ஆடுவோம் அப்படிங்கிறாரு. கேம் போயிட்டு தானே இருக்கு அவர் அப்படியே நிக்கட்டும் நம்ம பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். அடுத்ததா கவின சாண்டி வந்து எப்பா நீ தான்ப்பா இந்த கேம்லயே வின்னரு உனக்கு டைட்டில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல இந்த கேம்ல நீ தான்ப்பா வின்னரு விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டு அவரும் வர்றாரு. ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல விக்ரமுக்கு சிரிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னடா இது நம்ம நேர்மையா ஆடலாம்னு கடமை தவறாம ஆடலாம்னு பார்த்தா இப்படி எல்லாரும் அவுட் ஆகி அவன் வேலையை பார்க்க போயிட்டான். கடைசியில் நம்மள தனியா சில மாதிரி நிக்க விட்டுருவாங்களோ பேசாம சிரிச்சுருவோன்னு தான் சிரிச்சாரு. நெக்ஸ்ட் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி முடிஞ்சதுமே பிக் பாஸ் வந்து நீங்க 2 பேரும் போறதுக்கு டைம் ஆகி போச்சு அப்படின்ட்டாப்ல. ஆனா ஒண்ணு கவினாச்சும் பரவாயில்ல வருஷம் இங்க வர்றாப்ல நானும் அவரை பாக்குறேன். ஆனா என் சிஷியனை ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்பதான் பாக்குறேன். அவர் போகும்போது என்கிட்ட கேட்டது ஒண்ணுதான் குருநாதா நான் போகும்போது ஐ மிஸ் யூ சிஷியான்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு தான். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஐ மிஸ் யூ சாண்டி. எவ்வளவோ பேரு அவங்கள நான் மெருகேத்தி அனுப்பிச்சதா சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா என்னைய மெருகேத்தி வேற ஒரு இடத்துல உட்கார வச்ச பெருமை உங்களை தான் சேரும் அப்படின்ட்டாப்ல. என்னை வேறொரு இடத்தில் உட்கார வைத்த பெருமை உங்களையே சேரும். சீரியஸாவே மத்த லாங்குவேஜ்லயும் பிக் பாஸ் எல்லாம் போகுது. ஆனா அங்கெல்லாம் வந்து பிக் பாஸ் காமெடி பண்ணுவாப்லையான்னு தெரியல. ஆனா முறையா பிக் பாஸ் காமெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து 3rd சீசன்ல தான். அங்க ஸ்டார்ட் பண்ணதான் இப்ப வரைக்குமே அவர் கவுண்டர் போடுறது கிண்டல் பண்றது எல்லாமே வந்துட்டு இருக்கு. அப்பப்போ டைம் கிடைச்சா வந்துட்டு போங்க. நெக்ஸ்ட் அவங்க எல்லாம் கிளம்பினதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வந்து விக்ரம் மட்டும் தனியா கார்டன் ஏரியாவுக்கு கூப்பிட்டு அவருக்குன்னு தனியா இண்டிவிஜுவல் ஏவி எல்லாம் போட்டு அவருக்கான போட்டோஸ் எல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தாப்ல. அது போக பிக் பாஸும் அவர் பக்கத்துல இருந்து ஒரு சில வார்த்தைகளை அவருக்காக பேசினாப்ல. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது. விக்ரமா உள்ள வந்த நீங்க ஏன் விக்கியா அந்த வீட்டை விட்டு வெளியே போறது எனக்கு பெருமை. அப்புறம் இந்த ஒரு மிட்வீக் எவிக்ஷனோட நடந்துருச்சு. அது ரொம்ப பயங்கரமா நடந்துச்சு. ஹார்ட் பிரேக்கிங்கா நடந்துச்சு. அப்படி இப்படின்னு சோசியல் மீடியால ஒன்று போட்டுட்டு இருந்தானுங்க. நான் கூட கமெண்ட்ல போட்டு வச்சிருந்தேன். ஆனா அது ஃபேக் நியூஸ் தாங்க. சும்மா ஓட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்றதுக்காக சொல்லியிருக்கானுங்க. ஒரு பக்கம் திவ்யாவை போட்டுட்டு இருக்கானுங்க, ஒரு பக்கம் அரோராவை சொல்றானுங்க, ஒரு பக்கம் சபரியை சொல்றானுங்க. எல்லாம் இவங்க வெளியே போயிட்டாங்க. இனிமே ஓட்ட போடுறத நிப்பாட்டுங்கன்றதுக்காக ஒன்னு பரப்பிருப்பானுங்க போல இருக்கு. இன்னைக்கு கமெண்ட் சாருக்கு சாண்டி சாருக்கு நீங்க சொன்னதை எனக்கு நீங்க சொல்லுவீங்க. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.